ஆமாம் மாமா, இந்த தடவையும் குழந்தை தங்கலை. குடு. உங்களுக்குலாம் என்ன தாண்டா பிரச்சனை? இப்படி அடுத்தவங்க நல்லா இருந்தாலே உங்களுக்குலாம் பொறுக்காதுல்ல? ஃபோனை போட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பீங்களா? ஃபோனை மட்டும் வைக்கல, வாயிலிருந்து அசிங்கமாக வரும். ஏய், அவங்க கிட்ட அப்படிலாம் பேசாத. அவங்க நம்ம சொந்தக்காரங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசு. சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்கன்னு கேட்டாலே கோவமா வருது. வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஈன்னு பல்ல காமிச்சு பேசுகிறாங்க, வெளியே போய் நம்மளை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. இப்படி அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து எப்படி தான் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியுதோ? ஏய், அவங்க நம்ம நல்லதுக்காக தாண்டி பேசுகிறாங்க. எது நல்லது? எது நல்லது? கல்யாணம் ஆன 1 வருஷத்துலேயே குழந்தை வேணும்னு கேட்டாங்க, குழந்தை வரலன்னு இந்த சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு இந்த கோயில், அந்த சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு அந்த கோயில்னு கோயிலாக நாளே விட்டாங்க. அதனால தாண்டி இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த. லூசு மாதிரி பேசாதடா. சரி, அப்படியே வச்சுக்கலாம். எந்த கோயிலில் என்ன குறை வச்சோம் இந்த குழந்தை களையறதுக்கு? காலங்காத்தால எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதோடய வந்து தானே அங்க பிரதர்ஷனம் பண்ணேன். அப்புறம் எப்படி ஆச்சு? கௌசி, நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ என்னடா அவங்கள மாதிரியே பண்ணிட்டு இருக்க? ஓ, உங்கள் அம்மாவுக்கு நீ பதில் சொன்னோம்ல? உங்கள் அம்மா எல்லார் முடியும் என்ன அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க, பார்த்துட்டு அப்படியே நிற்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? அவங்களும் எவ்வளோ தாண்டி மற்றவங்க பேச்சை கேட்டு சும்மா இருப்பாங்க? அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்படி புரிஞ்சிருந்தா என் கிட்ட வந்து என் கூட இருந்து என்னை பார்த்துருக்கணும். இப்படி ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்க்காம இருந்திருக்க கூடாது. சரிடி, நீ போய் ரெஸ்ட் எடு. நீ டயர்டாக இருப்ப. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உங்கள் அம்மா இங்கே போக சொன்னாங்க, அங்கே போக சொன்னாங்கன்னு வந்து இனிமேல் என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்த, அவ்வளோதான் பார்த்துக்கோ.